வரப்போகிற சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட் பரந்தூருக்கு பக்கத்திலேயே கம்மி பட்ஜெட்ல லேண்ட் சேல்ஸுக்கு இருக்கு. ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்காக இடம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சைட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். புரோக்கரேஜ் கமிஷன் இல்லாம உங்களோட சொந்த இடம் இல்லைன்னா வீடு சேல் பண்ணணுமா? அப்போ நம்ம தமிழீழம் சேனலுக்கு மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக இடம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் லொகேஷன் சரௌண்டிங்ஸோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்து வாங்குறது முக்கியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சைட்டோட ஹைலைட்டான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பரந்தூர்ல வரப்போகிற சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட் என்ட்ரன்ஸுக்கு ஆப்போசிட்லேயே சைட் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நியூ சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேல இருந்து ஜஸ்ட் 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், இங்கேயே பரந்தூர் ஏர்போர்ட் அண்ட் எக்ஸ்பிரஸ் ஹைவே ஆக்சஸ் பண்ணுறதுக்காக பட்டர்ஃப்ளை ஃப்ளைஓவர் ஜங்ஷனும் வரப்போகுது. வாங்க சைட் எக்ஸாக்டா எங்க அமைஞ்சிருக்கு, ஸ்கொயர் ஃபீட் ரேட், ஸ்கொயர் ஃபீட் சைஸ் எல்லாம் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சென்னை டு பெங்களூர் ஹைவே ரோடு. இதுக்கு அடுத்து ஹைவே ரோட்லேயே L&T கம்பெனி இருக்கு. இப்போ நீங்க பார்க்குற சென்னை டு பெங்களூர் ஹைவே ரோட்ல இருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்லேயே சைட் அமைஞ்சிருக்கு. சென்னை டு பெங்களூர் ஹைவே ரோட்ல இருந்து சைட்டுக்கு போகிற இந்த ரோடு முழுக்க பார்த்தீங்கன்னா L&T கம்பெனிஸ் இருக்கு. அடுத்து பார்க்கறது நியூ சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருக்கு. இங்க இருந்து சைட் ஜஸ்ட் 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. நியூ எக்ஸ்பிரஸ் ஹைவே ரோட்ல இருந்து சைட்டுக்கு போகிற டிஸ்டன்ஸ் முழுக்கவே லைவா நீங்க வீடியோல பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். 2022ல 3 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழீழம் சேனல்லே இந்த சைட்டுக்கு பக்கத்திலே நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அப்போ பரந்தூர்ல சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு டிஸ்கஷன் மட்டும் தான் போயிட்டு இருந்தது. அப்போ நம்ம ரிவ்யூ பண்ணும்போது 600 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு லேண்டோட வேல்யூ இருந்துச்சு. இப்போ 2025ல இதே இடத்துல 2000 to 2500 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு மார்க்கெட் வேல்யூ போயிட்டு இருக்கு. என் கண்ணுக்கு தெரிஞ்சு 2 to 3 இயர்ஸ்லேயே ட்ரிபிள் த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறத நானே பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். 200% கன்ஃபார்மாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் 7000 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கும், ஏர்போர்ட் ஓப்பன் ஆன அப்புறம் 12000 plus per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம பார்க்க போகிற DTCP அப்ரூவ்ட் லே அவுட். லே அவுட்டில் பிளாக் டாப் ரோட், ஆர்ச் அண்ட் என்ட்ரன்ஸ் கேட், ஸ்ட்ரீட் லைட், EB கனெக்ஷன், ஃபென்சிங் எல்லாம் போட்டிருக்காங்க. 3 to 5 இயர்ஸில் செம்மையாக டெவலப் ஆக போகிற லொக்கேஷனில் சைட் அமைஞ்சிருக்கிறதுனால பிளாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக்கிங் ஆகிட்டு இருக்கு. பரந்தூர் ஏர்போர்ட் பக்கத்திலேயே 2 மெட்ரோ ஸ்டேஷனும் வரப்போகுது. ஹைப்பர் லூப் வேக்யூம் டர்னல் மூலியமா மீனம்பாக்கம் ஏர்போர்ட் டு பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கும், இது இல்லாமல் புல்லட் ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் வழியா கிராஸ் ஆகிறதுக்கு ப்ரொபோசலும் போயிட்டு இருக்கு. ரிஸ்க் ஃப்ரீ அண்ட் லேண்ட் அக்விசிஷன் இல்லாத ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி இது. 200% நம்பிக்கையோட இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்கலாம். இங்கே மார்க்கெட் வேல்யூ இப்போ 2300ல இருந்து 2500 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2000 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஃபர்தர் டீல்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவில் ப்ளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க.